அமெரிக்காவில் இருந்து உலகில் பல்வேறு பகுதிகளில் வாழும் தமிழர்களை இணைத்து திணை என்கிற ஒரு பழந்தமிழ் இலக்கிய இலக்கண ஒரு துறை சார்ந்த பெயரோடு இன்றைய உலகின் நிலையையும் இன்று நாம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளையும் நாம் செய்ய வேண்டிய திட்டங்களையும் குறித்து பேசுவதற்காக இந்த நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்திருக்கின்ற திணை அமைப்பின் தோழர்களுக்கு பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வில் வரவேற்புரையாற்றிய பொறியாளர் செந்தில்நாதன் அவர்களுக்கும் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தோழர் பாலா அவர்களுக்கும் அமெரிக்காவில் வாழும் இன்றைய இளம் தலைமுறைக்கு முன்னோடியாக அங்கு வரும் பலருக்கும் ஒரு அரவணைக்கும் தாய் மரம் போல் இருந்து தந்தை பெரியாரின் கொள்கைகளையும் அவரது நோக்கங்களையும் பெரியார் பன்னாட்டு மையத்தின் மூலமாக பரப்பிக் கொண்டிருக்கும் மருத்துவர் அண்ணன் டாக்டர் சோம இளங்கோவன் அவர்களுக்கும் மற்றும் இங்கே பறை இசைத்த அமெரிக்காவில் பறை ஒலிக்கிறது என்று சொன்னால் அது நம்முடைய உள்ளத்தில் அதிர்வுகளை ஏற்படுத்துகிறது. அந்த அதிர்வுகளை மகிழ்வோடு உருவாக்கிய தோழர் பிரபு அவர்களுக்கும் மற்றும் இங்கே பெயர் குறிப்பிடப்பட வேண்டிய தோழர்கள் பலர் இருக்கிறீர்கள். நியூஜெர்சியின் தோழர் இளமாறன், தோழர் ரவி மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்புக்கு காரணமான அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு உலகத்துல யாராவது கேட்டா எதை பத்தி பேசுறீங்க, நீங்க தமிழர்கள் சேர்ந்து ஒரு கூட்டம் போடுறோம் அப்படின்னு சொன்னா எதை பத்தி பேசுறீங்க அப்படின்னு கேட்டா சாதியும் நீதியும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம கிட்ட என்ன கேட்பாங்கன்னா, என்னங்க நீங்க எப்ப பார்த்தாலும் ஜாதி ஜாதி ஜாதி, இந்த ஜாதியை விடவே மாட்டீங்களா அப்படின்னு நம்ம கிட்ட கேட்பாங்க. யார் கேட்பாங்க அப்படின்னா, எங்க உலகத்துல இன்னும் விண்வெளி தாண்டி செவ்வாய் கிரகத்துல போய் வாழ்ந்தால் அங்க இருந்து பொண்ணு எடுக்கிறதுக்கு நம்ம அங்க திருநெல்வேலி தான் கொஞ்சம் கால் வேறன்னு நினைக்கிறேன் அப்படின்னு செவ்வாய் கிரகத்துல இருந்து திருநெல்வேலியில பொண்ணு எடுக்கிறதும், திருவண்ணாமலையில இருந்து மேலேயே வைகுண்டத்தை பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஸ்ரீவைகுண்டத்துக்கு போகும்போது இங்க இருந்து திருவண்ணாமலை நமக்கு அது வேற வழியாச்சு அப்படின்னு பேசக்கூடியவங்களும், கல்வியில வேலை வாய்ப்புல மற்றவர்கள் முன்னேறி வந்தால் இவங்கெல்லாம் படிச்சுட்டாங்கப்பா, ஆபீஸ்ல உட்கார்றதுக்கே கஷ்டமா இருக்கு இன்னும் சில பேருக்கு. ஏன்னா பக்கத்து சீட்டு எதிர் சீட்ல இருக்கவங்க எல்லாம் யாருன்னா எங்க ஊர்ல தஞ்சாவூர்ல அந்த ஜில்லாவுல இவங்கெல்லாம் எங்க பண்ணையில வேலை பார்த்தவங்களோட பிள்ளைங்க. அவங்களும் நம்மளும் ஒரே ஆபீஸ்ல ஒரே மாதிரி லேப்டாப் வச்சுக்கிட்டு வேலை செய்யறது அப்படின்னு. இப்ப பார்த்தா ஒருத்தருக்கு ஒரு கிரிக்கெட் வீரர் அவர் விளையாட தொடங்கி வெளிநாட்டு பயணம் போய் அவருடைய தோற்றம் மாறுகிறது, அவருடைய தோற்ற பொலிவு கூடுகிறதுன்னு உடனே இதெல்லாம் கால கொடுமடா அப்படின்னு எழுதுறான். இவங்கெல்லாம் தான் நாம இந்த உணர்வுகளை ஒழித்து விட்டு எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், அதுதானே நீதி. நீதிங்கிறது என்ன? ஒருவருக்கு கிடைக்க வேண்டிய ஒன்று, ஒருவருக்கு தகுதியான ஒன்று கிடைக்க வேண்டும். அதை மறுப்பதற்கு இடமில்லை அப்படிங்கிறதை தவிர வேறு எதுவும் காரணமாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி காரணமாக சொல்லப்படுகிற எல்லாவற்றையும் தகர்த்தி எறிவதுதான் நீதி. இதை புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு நம்ம சொன்னா நம்மை பார்த்து நீங்க என்னங்க எப்ப பார்த்தாலும் ஜாதியை பத்தியே பேசுறீங்க,
அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர்களுடைய கவலை என்பது நாம் பேசுவதன் மூலமாக அவர்கள் காப்பாற்றிக் கொண்டே இருக்கிற அந்த ஜாதி இருக்கே, அதனுடைய இறுக்கம் கொஞ்சம் மறை கழண்டு விடும் அப்படிங்கிறதுதான். சரி, அது ஒரு பழக்கம் ரொம்ப காலமா இருக்கு, அப்படியே இருந்துட்டு போகட்டுமே அப்படின்னு கூட சில பேர் நினைக்கலாம். அதுல என்னங்க இருக்கு? அது வந்து இட்ஸ் அ கல்ச்சர் சொல்லுவாங்க. இட்ஸ் அ கல்ச்சர். அது வந்து இட்ஸ் அ கஸ்டமரி பிராக்டிஸ். எப்படி? கஸ்டமரி பிராக்டிஸ். அதுல என்ன தப்பு இருக்கு? வெள்ளைக்காரங்களுக்கு ஃபேமிலி நேம்ஸ் இருக்கு. இன்னும் சில பேர் வெள்ளைக்காரங்களுக்கு ஃபேமிலி நேம்ஸ் இருக்கு. இந்த ஃபேமிலினா அது இதே பேர்ல தான் வரும், அந்த ஃபேமிலினா அது அதே பேர்ல தான் வரும். அதுல ஏதாவது தப்பா இருக்கா? முஸ்லிம்ஸ பாருங்க, அதுல சனி முஸ்லீம் இருக்கு, ஷியா முஸ்லீம் இருக்கு. இவங்க இதை ஒத்துக்க மாட்டாங்க, அவங்க அதை ஒத்துக்க மாட்டாங்க. அப்படிதானுங்க நம்ம ஜாதியும். இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. இது ரொம்ப, அதாவது இவங்க ரொம்ப திறமையா பேசுறாங்களாம். நம்ம நீதிமன்றங்கள் தீர்ப்புகள்ல வந்து சில அப்படியே நம்மள மனச திடீர் அந்த திரை விளக்குன மாதிரி சில சொற்றொடர்கள் வரும் தீர்ப்புகள்ல. அது மாதிரி உச்ச நீதிமன்ற தீர்ப்புல சில பொய் வழக்குகளை பாத்தீங்கன்னா அப்படியே ரொம்ப திறமையா புனைவாங்க. அந்த ஜோடனைய பார்க்கும்போது அது பொய்ன்னு தெரிந்தவர்களுக்கு கூட சந்தேகம் வந்துரும், ஏதாவது இருக்குமோ, ஏன்னா அவ்வளோ அழகா எழுதியிருப்பாங்க. அத பத்தி இந்திய உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்புல சொல்லி இருந்தது, a clever drafting creates an illusion. A clever drafting creates an illusion. ஒரு மாய தோற்றத்தை உண்டாக்கும். அந்த மாதிரியான இதெல்லாம் வந்து கிளவர் டிராஃப்டிங் அல்ல, இதெல்லாம் வந்து ஒரு கிராஃப்ட்மேன்ஷிப் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ். அதுல இருக்கிற ஒன்றை மறைப்பதும் இல்லாத ஒன்று இருக்கிற மாதிரி காட்டுவதும் அவர்களுடைய சொற்சிலம்பத்தில் தெரித்து விழுகிற பரல்கள் அப்படின்னு பாத்துக்கலாம். அதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கிட்டு அப்படி அந்த பரல்கள்லாம் தெரிச்சு விழுந்தா கொஞ்சம் இப்படியும் நமக்கு டிஸ்கோ லைட் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இயற்கை மணிகள்ல இருந்து வர்ற வெளிச்சத்தை கூட நீங்க அடையாளம் காண முடியும். மணிரத்னம் படம் மாதிரி நின்னு கோரி வர்ணம்னு பாடிக்கிட்டு ஜிகு 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 ஜிகுன்னு அமலாவை பாக்குறதா, பிரபுவை பாக்குறதா, லைட்ட பாக்குறதா, இருட்டுக்குள்ள இவங்க ரெண்டு பேரையும் எங்க தேடுறது? ரெண்டு அழகான ஆணையும் பெண்ணையும் போட்டு அந்த மாதிரி டிஸ்கோ லைட் போட்டு விட்ட மாதிரி இருக்கும் இந்த ஜாதி பற்றாளர்களுடைய வாதங்கள். நீங்க அந்த டிஸ்கோ லைட்டுக்குள்ள உண்மை உருவத்தை புடிச்சு இழுத்துக்கிட்டு வந்து நிறுத்தி நம்ம ராமநாராயணன் படம் மாதிரி நல்ல வெளிச்சத்தை போட்டு தீ மிதிக்க விட்டீங்கன்னா தான் தெரியும் உண்மை என்ன அப்படின்னு. சில சமயம் அப்படி நம்ம அவங்கள வெளிப்படுத்தும் போது அவங்களாலேயே தாங்க முடியாது. அந்த அளவுக்கு நம்ம மனசுக்குள்ள புகுந்து வேலை செய்யக்கூடியது எது அப்படின்னா ஜாதி. நீங்க எது ஒன்றையுமே நம்மை விட உயர்ந்தது அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா அது வந்து நம்மை ஆட்டி வைக்கும். அப்படி நம்மை விட உயர்ந்ததுன்னு சில இருக்குதா? இருக்கு. எது? நம்முடைய கொள்கை, நம்முடைய கேரக்டர், நம்முடைய நடத்தை, நம்முடைய நோக்கம், நமது செயலின் விளைவு, இது ஏற்படுத்துகிற தாக்கம், இது எல்லாம் நம்மை விட உயர்ந்ததுதான். அந்த சிறப்புக்காக தான் நம்ம இவ்வளவு உழைக்கிறோம். ஒரு நம்மை போல ஒரு கொள்கையாளர் ஒரு தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னா நம்ம ஏன் வந்து துடிக்கிறோம்? இன்னும் பல பேர் அது இல்லைன்னு ஏன் சொல்ல விரும்புறாங்கன்னா அவருக்கு ஏற்படுகிற அந்த அவப்பெயர் நம்முடைய கொள்கைக்கு ஏற்படுகிறது. அது கொள்கைக்கு ஏற்படுகிற இழுக்கு நம்மை பாதிக்கும். நமக்கே ஒரு கெட்ட பேர் வந்துட்டா கூட நம்ம கவலைப்பட மாட்டோம். அது பரவாயில்ல, மறைஞ்சிரும், மனிதர்கள் தப்பு செய்யறவங்க தானே அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்குவோம். ஆனா நம் கொள்கை சார்ந்த தவறாக அது நடந்துட்டா நம்மால் அதை ஏத்துக்க முடியாது.
ஏன்னு சொன்னா அது நாம தேர்ந்தெடுப்பது. சரி, அப்படிப்பட்ட ஒரு உயர்வை நீங்கள் ஜாதி அப்படிங்கிற ஒரு உணர்வுக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். அது நம்ம தேர்ந்தெடுத்து வந்ததா? இல்ல அதனால நமக்கு ஏதாவது கூடுதல் தகுதி வருதா? நான் பிறந்த ஒரு சமூகத்தில் மிக உயர்ந்த ஒரு மனிதர் பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிக் கொள்வதன் மூலமாக என்னுடைய குணம் உயருமா? என்னுடைய கேரக்டர்ல அது பிரதிபலிக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. ஆனா அவரு யாரு தெரியும்ல, எங்காளு அப்படின்னு சொல்லிக்கிறதுல உன் சின்னத்தனத்துக்கும் நீ பேசுற பேச்சுக்கும் எழுத்துக்கும் ஒரு பெண்ணை பார்த்து நீ அடிக்கிற கமெண்ட்டுக்கும் இந்த இந்த தகுதி எங்கேயாவது வருமா அப்படின்னு கேட்டு பாருங்க. இல்ல. அப்ப ஏன் அத மனசுக்குள்ள வச்சிருக்கிறாங்க, ஏன் அத பெருமையா கருதுகிறாங்க அப்படின்னு சொன்னா, இவங்களுடைய கல்வியை விட, அவர்களுடைய உழைப்பை விட, தனக்கு எந்த வகையிலும் தொடர்பில்லாத இந்த பிறப்பின் மூலமாக தனக்கு கிடைக்கிற பெருமையை பெரிதாக கருதுகிற ஒரு மனப்பான்மைதான் ஜாதி உணர்வு. ஜாதிங்கிறது என்ன? அதுக்கு பல வகை விளக்கம். அதாவது நம்ம ஆளுங்களால சில விஷயத்தை ஏத்துக்கவும் முடியாது, விடவும் முடியாது. எப்படின்னா திருநீர் வைக்கிறோம் அப்படின்னா அது ஒரு பழக்கம், அது பக்தி சார்ந்த ஒரு பழக்கம். பக்தி இல்லாதவருக்கு திருநீர் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க இல்ல நீங்க வச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொன்னா அவர் என்ன கேட்பாரு, எதுக்கு வைக்கணும்? இந்த விவாதங்கள் வரும். அப்ப என்ன செய்யணும்? சரி, உனக்கு பக்தி இல்லையா, நீ வைக்காத. அவர்கிட்ட கொண்டாந்து திருநீர் எண்ணிட்டுறது, அவருக்கு பக்தி இல்லைன்னு தெரிஞ்சு கொண்டாந்து நெத்தியில பூசுறது, இந்த மாதிரி அத்துமீறல்களை செய்கிறதோட நீங்க அவங்களை கேட்டீங்கன்னா அடுத்தது, சார் அந்த திருநீர் வைக்கிறது இருக்கே அதுல ஒரு சயின்ஸ் இருக்கு அப்படின்னு ஆரம்பிக்கும். திருநீர் பக்தி தான், நாங்க அது ஒரு பிலாசபியாக கருதுறோம், அதுல பல தத்துவங்கள் சொல்லப்பட்டிருக்கு, அதுக்கான குறியீடாக இந்த திருநீர் இருக்குன்னு சொன்னா அவர் பக்தர், அவரை நீங்க மதிக்கணும். அதை நம்ம ஏத்துக்கிறோமோ இல்லையோ அதை சொல்லுகிற உரிமையும் அதை பின்பற்றுகிற உரிமையும் அவருக்கு இருக்கு. ஆனா அதுல சயின்ஸ் இருக்குன்னு ஆரம்பிக்கிறாரு பாருங்க, அவருதான் பிரச்சனை, அவராலதான் பிரச்சனை, அவர் உருவாக்குறது தான் பிரச்சனை. அவர் என்ன சயின்ஸுக்கு கொண்டு வருவாருன்னா, அது நெத்தியில இருக்கிற தண்ணி எல்லாம் இழுத்துரும் அப்படின்னு. அதுக்குதான் அமிர்தாஞ்சன் வந்துருச்சே, அதையேதான் விக்ஸும் பண்ணுதே. அப்ப அதை கும்பிடுறோமா? விக்ஸ் அதை எல்லாத்தையும் பூஜையில வைக்க வேண்டியதானே, அமிர்தாஞ்சன் விக்ஸ் எல்லாத்தையும் பூஜையில வைக்கிறோமா? இல்ல. அதே மாதிரி தந்தை பெரியார் கேட்டார், அப்ப ஏன் பீரோவுக்கெல்லாம் போடுறீங்களா, அதுக்கு என்ன சளி பிடிச்சிருக்கா அப்படின்னு. இரும்பு பெட்டிக்கெல்லாம் போடுறீங்களே, அதுக்கெல்லாம் எதுக்கு போடுறீங்க அப்படின்னா, அதை செய்யறவங்களுடைய நோக்கம் சயின்ஸ் இல்ல, அவங்க பக்தியில தான் செஞ்சாங்க. அதுக்கு இந்த சயின்ஸ் விளக்கம் கொடுக்கிற மாதிரி ஜாதிக்கு சில பேர் விளக்கம் கொடுப்பாங்க. அது என்ன விளக்கம்னா, ஆரம்ப காலத்துல ஜாதி இப்படி இல்லைங்க, சரி அப்ப ஏன் இப்ப வச்சிருக்கீங்க? எல்லாத்துலயும் பழமைக்கு தானே போறீங்க, அப்ப ஏன் நீங்க இதுல பழமைக்கு போக மாட்டேங்கிறீங்க அப்படின்னா, சரி அப்ப என்னவா இருந்துச்சு? அப்ப அது குலமாக இருந்துச்சு. குலம் எப்படி வந்தது? தொழில் அடிப்படையில வந்தது. சரி, வெள்ளக்கால் சுப்பிரமணியம் அப்படிங்கிற ஒரு அறிஞர் 1900 தொடக்கங்கள்ல ஆய்வு நூல்கள் எழுதியிருக்காரு. 1908 ராமாயண ஆராய்ச்சின்னு ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு. அந்த ராமாயண ஆராய்ச்சியில இவங்க சொல்ற இந்த கம்பராமாயணத்துக்கு நேர் எதிரான கருத்தை எழுதியவர் மிகச்சிறந்த தமிழ் அறிஞர், மனோன்மணியம் சுந்தரனாருடைய காலத்தவர். அவர் இந்த ஜாதியை பற்றி ஆய்வு செய்து எழுதுகிறார். அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, குலமும் ஜாதியும் ஒன்றா அப்படிங்கிற கேள்விக்கு
அவருடைய பதில் என்ன அப்படின்னா இல்லை அப்படிங்கிறது தான். குலம் என்பது திணை சார்ந்தது. நம்ம அமைப்பினுடைய பெயருக்கேற்ற ஒரு தொடர்பு திணை சார்ந்தது. நம்ம எல்லாம் எந்த திணை? பகுத்தறிவு திணைன்னு வச்சுக்கலாம். அந்த திணை இடம் சார்ந்தது. சங்க இலக்கிய திணை இடம் சார்ந்தது. அது மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி. குறிஞ்சியில இருக்கிறவர் குறவர். குறிஞ்சி பெண் குறத்தி. அவங்க முல்லைக்கு வந்தா காடும் காடு சார்ந்த இடம், அங்க வேடர். வேடன் வேட்டு வச்சு. மருத நிலத்திற்கு வந்தால் அவர் உழவர். உழவன் உழத்தி. நெய்தல் நிலத்துக்கு போனா அவங்க பறவர், செம்படவர். அவங்க பறவை, கடலோடிகள். அப்போ குறிஞ்சி நிலத்தில் இருக்கும் குறவர் நெய்தல் நிலத்திற்கு வந்து அவர் கடலோடியானால் அவர் பறவர். அதுதான் குலம் சார்ந்த பெயர். அவர் மருத நிலத்தில் இருந்தால் அவர் உழவர். இதுதான் குலமும் தொழிலும் சேருகிற இடம். ஆனா இப்ப நீங்க அமெரிக்காவில இருந்து ஒருத்தர், அவர் வந்து அவங்க அப்பா வந்து ஷூ மேக்கர் அப்படின்னு வச்சுக்குவோம், அல்லது காப்லர் அப்படின்னா, அவங்க பையன் வந்து அல்லது பொண்ணு டாக்டர் ஆயிட்டாங்க. நீங்க யாருங்க அப்படின்னா, ஐஎம் டாக்டர்னு சொல்லுவாங்களா, ஐஎம் காப்லர்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம ஊர்ல நம்ம தாத்தாவுக்கு தாத்தா செருப்பு தைப்பவராக இருந்து அதற்கு சக்கிலியர்ங்கிற பேர் இருக்குமானால், பேரன் ஐபிஎஸ் ஆபீசரா இருப்பாரு, பேரனோட பையன் விஞ்ஞானியா இருப்பாரு. அந்த விஞ்ஞானி கிட்ட வந்து நீங்க யாருங்க அப்படின்னு கேட்டா அவரு இந்த பேரை தான் சொல்லணும். இது எப்படி இத்தனை தலைமுறை இத்தனை தொழில்களை தாண்டி அது எப்படி அந்த பேர் வந்து நிக்கும் அப்படின்னு கேட்டா, இதுதான் குலத்துக்கும் ஜாதிக்குமான வேறுபாடு. அப்ப இப்படிதான் நீங்க சொல்ல முடியும். அதிலும் ஆண்கள் பிறந்த குலம்தான் பிள்ளைகளுக்கு உரியது, ஜாதி தான் பிள்ளைகளுக்கு உரியது. தாயும் தந்தையும் வெவ்வேறு ஜாதியில பிறந்திருந்தாங்கன்னா அவங்க திருமணம் செய்து கொண்டால் கூட தந்தையின் ஜாதியை தான் அவர்கள் சொல்லணும். தமிழ்நாட்டுல மட்டும்தான் 2 பிரிவுகள்ல இருந்து கலப்பு மனம், சாதி ஒழிப்பு திருமணம் செய்தவர்களாக இருந்தால் அவர்களுடைய பிள்ளைகள் தாயின் ஜாதியையும் போடலாம், தந்தையின் ஜாதியையும் போடலாங்கிற அரசாணை தமிழ்நாட்டுல மட்டும்தான் இருக்கு, இந்தியாவுல எங்கேயுமே கிடையாது. அது காரணம் திராவிடத்தால் நம்ம விழுந்ததுதான். திராவிடத்தால் விழுந்தவங்களால கிடைத்த மிகப்பெரிய ஒரு சாதனை அது. அப்படிப்பட்ட வாய்ப்பை ஏன் நம்மால உருவாக்க முடிஞ்சதுன்னா, திராவிட கருத்தினுடைய பின்னணி இந்த ஜாதியை வந்து அலசியது. அப்படி அலசிய பிறகுதான் இது ஏற்படுத்திய தாக்கம் என்ன அது. இப்ப சரி, இது இப்படிதான் ஒரு உணர்வுங்க, இருந்துட்டுதான் தொலைட்டுமே, விட்டுறலாம்ல அப்படின்னா நம்ம விட்டுறலாம், ஜாதி வெறியர்கள் விட மாட்டாங்க, நம்ம கண்டுக்க மாட்டோம். ஆனா அவங்க அப்படி இருக்க மாட்டாங்க. இது என்ன ஆகும், ஏன் இப்படி விட மாட்டாங்க அப்படின்னு சொன்னா, இதை தொடங்கியவர்கள் மிகப்பெரியவர்கள், மிக உயர்ந்த இடத்தில் இருப்பவர்கள். அவங்க மன்னார்குடியில இருந்து அமெரிக்கா வரைக்கும் உயர்ந்த இடத்துக்கு அவங்களால வர முடியும். அவங்களுக்கு எங்கேயுமே வந்து டோல்கேட்டே கிடையாது. எல்லா கேட்டையும் தாண்டி போறதுக்கான பாஸ் வந்து அவங்க கிட்ட இருக்கு. அவ்வளவு வலிமையான ஒரு நெட்வொர்க்கிங் அவங்க கிட்ட இருக்கு. அவங்கதான் இங்க இந்தியாவினுடைய சமூக அமைப்பை உருவாக்கியவர்கள். அப்படி உருவாக்கி இதனுடைய தலைமை அவங்க கிட்ட இருந்ததுனால நம்ம என்ன செய்வோம், எப்பயுமே ஒரு பெரிய மல்டிநேஷனல் கம்பெனியில ஒரு வைஸ் பிரசிடென்ட் இப்படிதான் உடை உடுத்துவார்னா அந்த கம்பெனியில வேலைக்கு இருக்க இளைஞர்கள் எல்லாமே அப்படிதான் செய்வாங்க. ஒண்ணும் இல்ல, நம்ம மறைந்த குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்கள் இளைஞர்களுக்கு ரோல் மாடல் ஆனவங்கன்னா பல பேர் வந்து தியாகராஜ பாகவதர் மாதிரி கிராப் விட்டாங்க. அது ஏன்னா அவர் தான் நமக்கு ரோல் மாடல்.
முடிய வளர்த்துக்கிட்டாங்க. அது மாதிரி கதாநாயகர்களை பார்த்து மாறிக்கிறவங்க, கதாநாயகிகளை பார்த்து உடை அணிகிறவர்கள், இப்படி தனக்கு பிடித்த அல்லது தன்னை விட உயர்ந்தவர்களை பார்த்து செய்வது அப்படிங்கிற அந்த போல செய்தல்ல அடுத்த 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 ஜாதிகள் வந்து விழுது. இந்திய சுதந்திரத்துக்காக காங்கிரஸ் கட்சியை தொடங்கிய போது இந்த காங்கிரஸ் கட்சிக்கு என்ன பேர் வைக்கணும்னு யோசிச்சாங்க. நான் மற்ற வரலாற்றுக்குள்ள எல்லாம் போகல. இந்த வரலாற்றை வந்து நம்ம ஆய்வு செய்யணும்னா பல கட்டங்களுக்கு வரணும். சங்க இலக்கிய காலத்தை ஆய்வு செய்யணும், அதுக்கப்புறம் பக்தி இலக்கியங்களுடைய காலத்துல ஆய்வுக்கு வரணும். ஏன்னா அது ரொம்ப முக்கியமானது. நான் இதுல மனுஸ்மிருதியை பத்தி இன்னும் எடுக்கல. ஏன்னா ஜாதியும் நீதியும்னா அதை நிறுவிய நூல் மனுஸ்மிருதி. அது எந்த காலத்துல நிறுவப்பட்டது, அது என்ன மாதிரியான நீதியை சொன்னது, ஏன் வந்து ஒரே குற்றத்துக்கு கொலை குற்றத்தை ஒரு ஜாதிக்காரர் செஞ்சா அவருக்கு வந்து மொட்டை மட்டும் அடிச்சு விட்டா போதும், இன்னொரு ஜாதியில இருக்கவர் கொலை குற்றம் செஞ்சா அவருக்கு தலையவே எடுக்கணும், ஒருத்தருக்கு தலை எடுங்க ஒருத்தருக்கு தலை முடிய எடுங்க அப்படின்னு சொன்னா இது எப்படி நீதியாக இருக்க முடியும்? இது எப்படி நிலை பெற்றது? இது எந்த மன்னர்கள் காலத்துல உருவாக்கி அது நிலை பெற செய்தாங்க? இஸ்லாமியர்கள் ஆட்சி இருந்த போது என்ன நடந்தது? பிரிட்டிஷ் ஆட்சியில என்ன நடந்தது? இது எல்லாமே நம்ம பகுதி பகுதியா பேசணும். நான் வந்து ஒரு தொட்டுக்கிட்டே வரேன். இஸ்லாமிய ஆட்சியிலும் பிரிட்டிஷ்காரர்களுடைய ஆட்சி, இஸ்லாமிய ஆட்சி இல்லை, இஸ்லாமிய மன்னர்கள். இஸ்லாமிய ஆட்சின்னா அது வேற, இஸ்லாமியர்களுடைய ஆட்சின்னா அது வேற. அது மாதிரி பாபர் வந்தது, அக்பர் ஆட்சி, கடைசியாக அவுரங்கசீப் வரைக்கும் சரி, அப்புறம் இங்க தென்னிந்தியாவுல திப்பு சுல்தான் வரைக்கும் இஸ்லாமியர்கள் ஆண்ட போது அவர்கள் இந்தியாவிலே இருந்த இந்துக்கள் என்பவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதி என்னன்னா, உங்க மத உரிமைகள்ல நாங்க தலையிட மாட்டோங்கிறது தான். நீங்க உங்க வேலையை பாத்துக்கங்க. அதுக்கு யார வச்சு அவங்க தீர்ப்பு சொல்லுவாங்கன்னா, அதுக்கு சாஸ்திரம் தெரிந்த பண்டிட் ஜீஸ் இருந்தாங்க. அந்த பண்டிட் ஜீஸ் தான் வந்து அவங்களுக்கு தீர்ப்பு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க சொல்றத வச்சுதான் தீர்ப்பு. அப்ப மனுஸ்மிருதி எப்படி வந்திருக்கும் நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்காரங்க வரும்பொழுது மகாராணியார், பிரிட்டிஷ் பேரரசியார், அவங்க வந்து ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க. என்ன? உங்களுடைய மத விஷயங்களில் நாங்கள் தலையிட மாட்டோம். நம்ம தேச போராட்ட வீரர்கள் பெற்ற முதல் வாக்குறுதி என்னென்ன? உங்கள் மத விஷயங்களில் நாங்கள் தலையிட மாட்டோம். அந்த மத விஷயங்கள் உள்நாட்டு பிரச்சனை, சமூக பிரச்சனைங்கிறதுல அவங்க என்னென்ன மாதிரி விதிவிலக்குகள் வச்சிருந்தாங்கன்னா, தேவதாசி முறையை கூட விதிவிலக்காக தான் வச்சிருந்தாங்க. ஏன்னா அது மத விஷயம்ட்டாங்க. குழந்தைகளை 7 வயசு 8 வயசுல கோயிலுக்கு அர்ப்பணிக்கிறது, பொட்டு கட்டுறது, அந்த பழக்கத்தை ஆங்கில அரசினுடைய சட்டம் தடுக்குது. இது வந்து ஃபிளஷ் ட்ரேட் மாதிரி. இபிகோவிலேயே வந்து மைனர் பெண்களையோ மேஜர் பெண்களையோ விற்பது குற்றம். அதுவும் அவர்கள் செக்ஷுவல் அபியூஸுக்கு ஆளாவாங்க, பாலியல் கொடுமைகளுக்கு உள்ளாவாங்க அப்படின்னு தெரிஞ்சே விற்பதும் வாங்குவதும் குற்றம் அப்படின்னு சட்டம் இருக்கு. ஆனா எப்படி தேவதாசி முறை இருந்ததுன்னா, இது கோயிலுக்கு செய்வது, இது மத சம்பந்தப்பட்டது, ஆகையினால இபிகோவிலேயே இது வராதுன்னு வாங்கிட்டாங்க. என்ன சாமர்த்தியம் பாருங்க. அதுக்கப்புறம் 1925 நினைக்கிறேன் அந்த சட்ட திருத்தம் இபிகோ திருத்தப்படும் போது இந்த எக்ஸம்ஷனை எடுத்துடுறாங்க, விதிவிலக்கு. ஆனாலும் தேவதாசி முறை ஒழிக்கப்படல. அப்பதான் இங்க மூவாலூர் ராமாமிர்தம்மையார் போன்றவர்கள் போராடுறாங்க. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் பலமுறை தீர்மானம் கொண்டு வர்றாங்க. அந்த தீர்மானத்துக்கு எதிராக பேசிய தேசிய பேச்சாளரான சத்தியமூர்த்தி ஐயர் அவர்களுடைய பேச்சுலதான் இந்த குறிப்பை சொல்றாரு.
நம்ம அன்றைய மெட்ராஸ் பிரசிடென்சியில நடந்த சட்டமன்ற மாகாண சட்டமன்ற விவாதத்துல சத்தியமூர்த்தி ஐயர் வைத்த வாதம் என்னன்னா, அந்த இபிகோல கொடுத்த அந்த எக்ஸம்ஷன் விதிவிலக்கு நீக்கப்பட்டு விட்டதுனால நீங்க அதுலயே அவங்கள தண்டிக்க முடியும், அதுக்கு தனியாக ஒரு சட்டம் தேவையில்லைன்னு வாதம் பண்றாரு. அதை படிக்கும் போதுதான் தெரியுது, ஓஹோ இவங்க இதுக்கெல்லாமா மத பிரச்சாரம்னு விதிவிலக்கு வாங்கி வச்சிருந்தாங்க. அப்படி ஜாதி சம்பந்தப்பட்ட சடங்குகள்லயும் ஆச்சாரங்கள்லயும் பிரிட்டிஷ் அரசு தலையிடக்கூடாது. ஜாதி சம்பந்தப்பட்டது என்னன்னா, இந்த தெருவுக்குள்ள வரக்கூடாது, கோயில் பக்கம் திரும்பி பார்க்க கூடாது, கோயிலுக்குள்ள வந்தா திருச்செந்தூர் கோயில்ல இன்னைக்கு வரைக்கும் இருக்கு அந்த செங்கல் அளவுக்கான இடைவெளி, அது வழியாக நின்னு பார்க்கலாம். அங்க நின்னு பார்த்தா மூல விக்கிரகம் தெரியும். அத கட்டடக்கலைக்கான சிறப்பு மாதிரி சொல்றாங்க. கட்டடக்கலை தான், ஆனா எதுக்கு வந்தது, எதுக்காக வைக்கப்பட்டதுன்னா, நம்மளுக்கு அங்க இருந்து இது மாதிரி பயோஸ்கோப் பாக்குற மாதிரி இங்க இருந்தே பாத்துக்கங்க அப்படின்னு டெலிஸ்கோப் கண்டுபிடிச்சாங்க. இந்த அறிவெல்லாம் இவங்க மதத்துக்குள்ள வீணாக்காம அறிவுபூர்வமாக சமூகத்துக்கு பயன்படுத்தி இருந்தா அமெரிக்காவை விட உயர்ந்த விஞ்ஞானம் உள்ள நாடாக இருந்திருக்க முடியும். இது அத்தனையும் இந்த கேவலமாக மனிதர்களை ஒதுக்கி வைப்பதற்கு, மனிதர்களை இழிவுபடுத்துவதற்கு, நாங்களே உயர்ந்தவர்கள் அப்படின்னு பெருமை பேசுறதுக்கு பயன்படுத்தினதுனாலதான் இவ்வளவு நுட்பமான கலைகள் ஜாதி என்கிற சாக்கடைக்குள் விழுந்து விட்டன. சேத்துக்குள்ள விழுந்திருந்தா கூட எப்படியா புரட்டி கிரட்டி எடுத்திருக்கலாம், அது சாக்கடைக்குள் விழுந்து விட்டது. அதனாலதான் அதை நம்மால அறிவியலாக கொண்டு வரவே முடியாம போச்சு. அப்படி பிரிட்டிஷ் அரசு கிட்ட இருந்து இவங்க பயன்படுத்திக்கிட்டு இருந்த, அப்புறம் இந்த உரிமையை வாங்குறதுக்கு தானே காங்கிரஸ் வந்துச்சு. இந்த காங்கிரஸ்க்கு அவங்க என்ன பேர் வச்சாங்க அப்படின்னு சொன்னா, காங்கிரஸ் கட்சியினுடைய முதல் பெயராக அவர்கள் வைத்தது பாரதிய ஜாதிய ஐக்கிய சங்கம்ன்றதான். பாரத ஜாதிய ஐக்கிய சங்கம். இத காங்கிரஸ்ங்கிற பேர் அப்புறம் தான் தீர்மானம் ஆச்சாம். இந்த பாரத ஜாதிய ஐக்கிய சங்கம்ங்கிற பேருக்கு நிறைய ஆதரவுகள் இருந்தது. ஸ்ரீமான் சிப்லோங்கர் எல்லாம் வந்து அதை ஆதரிச்சார். அவங்க எல்லாம் மும்பையில பூனேல தான் முதல் கூட்டம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த வரலாற்றை பாரத ஜனசபை காங்கிரஸ் மகாசபையின் சரித்திரம் எழுதியவர் யாருன்னா மகாகவி சுப்பிரமணிய பாரதி. அவர் எழுதின அந்த நூல்ல தான் சொல்றாரு பாரத ஜாதிய ஐக்கிய சங்கம் அப்படின்னு. அதுல கூட அவங்களால அந்த பேரை விட முடியல. ஆனா அவங்க அதுல என்ன சொல்றாங்கன்னா, ஆக இந்த பாரத ஜாதி அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அப்ப இது மொத்தமாவே ஒரு ஜாதி, அப்படியாவது எங்கேயாவது சேர்த்துக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. அப்ப பிரிட்டிஷ் காலத்திலேயே இவங்க என்ன பண்ணாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக மேலிடத்தை பார்ப்பனர்கள் பிடித்தார்கள். பிரிட்டிஷ்காரங்களோடு அவர்களுக்கு அப்படி ஒரு ஐக்கியம் இருந்திருக்கு. அவங்களுக்கு மொழிபெயர்ப்பாளர்களாக, துபாஷ்களாக, பேஷ்வார்களாக இவங்கதான் இருந்திருக்காங்க. அப்போ அந்த பொறுப்புகள் எல்லாம் இருந்து ஆங்கிலம் கற்றுக்கொண்டு, அதனால வெள்ளைக்காரனை விட அழுத்தம் திருத்தமா பேசுவாங்க. அவங்க 35னா இவங்க 35 அப்படின்னு அழுத்தம் திருத்தமா ஆங்கிலம் பேசுறது. அப்புறம் நமக்கு தெரியாது, நம்ம படிக்க கூடாது, மிலேச்ச பாஷை, நீங்களாம் படிக்க கூடாது. இப்ப கூட பாத்தீங்கன்னா அது அந்நிய பாஷை. யாரு சென்ட் சேவியர்ஸ் காலேஜ்ல படிச்ச அத்வானில இருந்து எல்லா இங்கிலீஷ் காலேஜ்லயும் படிச்ச பரம்பரைகள்லாம் சேர்ந்துகிட்டு நீங்க இங்கிலீஷ் படிக்க கூடாது, அது அந்நிய பாஷை, அதுக்கு பதிலா என்ன படிக்கணும், சம்ஸ்கிருதம் படிக்கும். சம்ஸ்கிருதம் அதுல என்ன நீங்க படிச்சு நீங்க எங்களுக்கு கத்து கொடுத்து அதுல இருக்கிற சயின்ஸை நாங்க தேடி பிடிச்சு நாங்க அதாவது ஏன் உருப்பிட்டீங்க, எப்படி எல்லா நாட்டிலையும் போய் பிளைட்ல ஏறிக்கிட்டு உங்க தண்டட்டி போட்ட பாட்டி எல்லாம் பிளைட்ல ஏறுது இறங்குது, உங்க அப்பா அம்மா எல்லாம் பென்ஷன் வாங்கி ரிட்டையர் ஆகி
அவர் பிளைட்டை நிமிந்து நிமிந்து பாத்துக்கிட்டு இருந்தாரு. அவங்க எல்லாம் வந்து எங்க 2வது மருமக முழுவாம இருக்காங்க, அதனால வந்து நாங்க பிரசவத்துக்கு போறோங்க அப்படின்னு வந்து பிளைட்ல ஏறி வர்றாங்க. இதெல்லாம் என்ன, நீங்க இங்கிலீஷ் படிச்சதுனால தானே, அதனால இங்கிலீஷ் படிக்காதீங்கன்னு இன்னைக்கு எப்படி சொல்றாங்களோ அதை போல அன்னைக்கே நமக்கு சொன்னாங்க. ஆனா அவங்க இங்கிலீஷ் படிச்சாங்க. படிச்சுட்டு பிரிட்டிஷ் அரசு இருக்கும் போதே இந்தியர்களுக்கான இடங்கள் அப்படின்னு இவங்க பேரம் பேசி வாங்கினாங்க. அப்படி வாங்கிய இடங்களில் எல்லாம் பார்ப்பனர்களே அமர்ந்திருந்தார்கள். எப்படி இந்த இது மாறுச்சு பாருங்க, அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ள இவங்க எப்படி வந்தாங்க, இப்படிதான். அவங்க வந்த உடனே என்ன பண்ணாங்கன்னா, மொத்தமா இன்னைக்கு நெப்போட்டிசம்னு பேசுறவங்க பூரா இந்த நெப்போட்டிசத்தினுடைய பிதாமகர்கள். என்னன்னா, நாங்க செய்யலாமப்பா, நீங்க செய்யக்கூடாது, அதான் பிரச்சனை. நாங்க செஞ்சா அதுக்கு பேர் நெப்போட்டிசம் இல்ல, தகுதி திறமை. அது மெரிட் அண்ட் எபிலிட்டி. நாங்க என்ன, நாங்க அப்பா அம்மா வழியில வர்றது நெப்போட்டிசம் இல்ல, நாங்க தகுதிக்கு திறமைக்கு வர்றோம். நீங்க எல்லாம் அப்பா அம்மா வழியில வர்றீங்க, அதனால உங்களுக்கு அது நெப்போட்டிசம். இன்னைக்கு பேசுறாங்க. சில வரலாறுகளை எல்லாம் எடுத்தா நண்பர்களே, 1800 காலகட்டம் சர் தாமஸ் மன்றோ, அவரோட சிலை இருக்கு சென்னையில. அவருடைய வரலாற்றை கொங்கு நாட்டில் தாமஸ் மன்றோ அப்படின்னு எடப்பாடி அமுதன் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. அந்த நூலை வந்து கிடைச்சா நீங்க எல்லாருமே, கிடைக்காட்டி தேடி வாங்கி படிச்சு பார்க்கணும். அந்த நூல்ல 2 முக்கியமான செய்தி இருக்கு. இந்த தலைப்புல இருந்து கொஞ்சம் அது விலகினாலும் நான் அதுக்காக சொல்றேன். ஜாதியும் நீதியும் எப்படி இருக்குன்றதுக்காக. அப்ப வந்து தமிழ்நாட்டுல முக்கியமான பகுதிகளில் ட்ரெஷரி கருவூலம், அரசு கருவூலம் இருக்கு. கிருஷ்ணகிரியில தர்மபுரியில கருவூலம் இருக்கு. அது எதுக்குன்னா இந்த பாலக்காடு ஏரியாவுக்கு. கோயம்புத்தூர் பகுதிக்கு அந்த கருவூலம் ட்ரெஷரி வந்து பவானியில இருந்திருக்கு. 1807 தாமஸ் மன்றோ வந்து எடப்பாடியில இருக்காரு, துணை கலெக்டர் சேலத்துக்கு. அப்போ ஒரு பெரிய ஊழல் ஒண்ணு நடக்குது. எங்க, ட்ரெஷரியில ஊழல். சும்மா சீட்டு எழுதி கொடுத்து காசு வாங்குறது, இந்த மாதிரியாக 2 பேர் ஊழல் பண்றாங்க. தர்மபுரி ட்ரெஷரியில ஊழல் பண்ண ஒரு பேரு நரசையர், பவானி ட்ரெஷரியில ஊழல் பண்ண ஒரு பேரு காசி செட்டியார். 1807 நரசையர் செய்த ஊழலுடைய கணக்கு பாத்தீங்கன்னா 7 லட்சமா அன்னைக்கு. அந்த தொகை அதே மாதிரி காசி செட்டியாரும் 3-4 லட்சம் அவரும் எடுத்திருக்கிறாரு. இதுல என்னன்னா, காசி செட்டியார் அவர்கள் நேரடியாக கணக்கு எழுதி எடுத்திருக்கிறாரு. நரசையர் வந்து அவர் சொன்னா அவங்க கொடுத்துருவாங்க, அதனால வெறும் துண்டு சீட்டு எழுதி கொடுத்து வாங்கியிருக்காரு. முதல்ல கைதானவர் வந்து காசி செட்டியார், அவரை ஜெயில போடுறாங்க. போட்டுட்டு விசாரணை நடக்குது. நரசையர் என்ன செய்யறாரு, போய் அந்த ட்ரையலை பாக்குறாரு. பார்த்துட்டு அந்த விசாரணையில என்னென்ன பார்த்தாரோ அதை தன்னோட வழக்குக்கு ஒரு தயார் பண்ணிக்கிறார். காசி செட்டியார் கைது செய்து தண்டனை பெற்று சிறையில் அடைக்கப்படுகிறார். அவருடைய சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படுகின்றன. நரசையர் மீதும் குற்றம் நிரூபிக்கப்படுகிறது. ஆனால் அவருக்கு சிறை தண்டனை வழங்கப்படவில்லை. அவருடைய சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படவில்லை. பிரிட்டிஷ் காலத்திலேயே இதுதான் ஜாதிக்கும் நீதிக்குமான ஆதாரம் இருக்கு. அப்போ காசி செட்டியார் என்ன பண்றாரு, சிறையிலிருந்து விடுதலையான பிறகு தன்னுடைய குற்ற உணர்ச்சியை போக்கிக் கொள்ள காஞ்சிபுரத்துல போய் ஒரு தர்மசத்திரம் கட்டி அங்கேயே வாழ்ந்து முடிஞ்சிருக்காரு. நரசையர் என்ன பண்ணியிருக்காருன்னா, தர்மபுரியில இந்த மாதிரி இது நம்ம பாவம் பண்ணிட்டோம் அப்படின்னு அவரும் குற்ற உணர்ச்சியினால அதை போக்கிக் கொள்ளுவதற்கு அந்த பகுதி மக்கள் குடிப்பதற்கு ஒரு குளம் வெட்டுறாரு. அந்த குளம் இன்னும் நரசையர் குளம்னு தர்மபுரியில இருக்கு, அங்க இருக்கவங்களுக்கு தெரியும். ஆக
நரசையர் குளம் வெட்டி தப்பிச்சுக்கிறாரு. அவர் ஜெயிலுக்கும் போகல, அவருடைய சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படல, சிறை தண்டனை கிடைக்கல. ஆனா காசி செட்டியாருக்கு கிடைச்சது. இதுதான் பிரிட்டிஷ் காலத்திலேயே இருந்த தீர்ப்பாக இருந்திருக்கு. இதுக்கு பிறகு 1900 ஆண்டுகளுடைய தொடக்கத்துல அதுக்கு முன்னால 2 சட்டங்களை அவங்க உருவாக்குறாங்க பிரிட்டிஷ் அரசு. என்னன்னா, ஒண்ணு சிவில் ப்ரொசீஜர் கோடு. அதுல நீங்க எதுவாக இருந்தாலும் இந்த சட்டப்படிதான் நீங்க நிரூபிக்கணும். நில வழக்காக இருந்தாலும் சரி, வேறு எந்த உரிமை வழக்கா இருந்தாலும் சரி. அதே மாதிரி குற்ற வழக்குகளாக இருந்தா இந்தியன் பீனல் கோட். இதுக்கு 2க்கும் சாதகமா இருக்கிறது எவிடன்ஸ் ஆக்ட். இந்த 3ம் மாற்றப்பட முடியாத சட்டங்கள், அடிப்படை சட்டங்கள். சிவில் ப்ரொசீஜர் கோட், அத கோட் ஆஃப் ப்ரொசீஜர், கோட் ஆஃப் ப்ரொசீஜர் சிவில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியன் பீனல் கோட், அதுக்கான கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், இதற்கு ஆதாரமான எவிடன்ஸ் ஆக்ட். இந்த 3ம் ஆங்கிலேயர்களால உருவாக்கப்பட்டது. ஏன் இதனுடைய முக்கியத்துவம்னு சொன்னா, அது வரைக்கும் இருந்த கோர்ட்டுகள்ல பார்ப்பனர் சாட்சி சொன்னா ஒரு மரியாதை, யார் சாட்சி சொன்னா அதை எப்படி எடுத்துக்கணுங்கிற வரைக்கும் மனுஸ்மிருதி தான் ஆளுது. மனுஸ்மிருதி சொல்றதுல சந்தேகம் வந்தா நாரத ஸ்மிருதி எடுத்து ஒப்பிட்டு பாக்குறாங்க. இதுக்கு மேல வேற ஏதாவது வரலாமான்னா, உபனிஷதங்கள்ல இருந்து, மீமாம்சா தத்துவத்துல இருந்து இதெல்லாம் எடுத்து பாக்குறாங்க. இப்ப வரைக்கும் இதுல அவர்களுக்கு இருக்கிற பற்றுதல் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா, 2008ஆம் ஆண்டு உச்ச நீதிமன்றத்துல ஒரு நீதிபதி ஒரு தீர்ப்பு சொல்லி இருக்கிறார். அந்த வழக்கு எது சம்பந்தப்பட்டதுன்னா, ஒரு யூனிவர்சிட்டியில ரெஜிஸ்ட்ரார் பதவிக்கு, ஒரு ரீடர் பதவிக்கு ஒரு தகுதி, ஒரு ப்ரொஃபசர் பதவிக்கு ஒரு எம்ஃபில் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ ப்ரொஃபசர் பதவிக்கு எம்ஃபில் வேணும்னா அதுக்கு மேல இருக்கிற ரெஜிஸ்ட்ரார் ரீடர் பதவிக்கு எம்ஃபில் வேணுமா வேணாமா? வேணும் இல்லையா? ஆனா அந்த யூனிவர்சிட்டியில கீழ் போஸ்டுக்கு வச்ச ஒரு உயர்நிலை தகுதி உயர் பதவிக்கு இல்லை. அப்ப அதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு வழக்கு. இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு போகுது. அப்போ ஒரு லா ஆஃப் காமன் சென்ஸ் இருக்கு, லா ஆஃப் ஜெனரல் இன்டர்பிரிட்டேஷன் இருக்கு. அதன்படி நீதிபதிகள் எப்படி தீர்ப்பு சொல்லுவாங்க? எனக்கு கீழ் பதவிக்கே ஒரு உயர் தகுதி வேணும்னா அதை விட உயர்ந்த பதவிக்கு அது வேணுங்கிறது தானே அடிப்படை சட்டம். அதன்படி தீர்ப்பு சொல்லி முடிச்சிருக்கலாம். ஆனா அந்த நீதிபதி அவர்களுக்கு மிகுந்த கோபம் அந்த மாண்பமை நீதிபதி அவர்கள் அந்த வழக்கறிஞர்களை பார்த்து என்ன கேட்டார்னா, I don't understand why our Indian lawyers are still relying upon the Western interpretation of law. We have great interpretations like Mimamsa philosophy. அதெல்லாம் நீங்க ஏன் இன்டர்பிரிட்டேஷனுக்கு எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி, இந்த வீடு கூட்டுற அம்மாவுக்கு 5வது படிக்கணும்னு சொன்னா, கம்ப்யூட்டர் படிக்கிறவங்களுக்கும் 5வதுக்கு மேல படிச்சிருக்கணும்னு சொல்ற ஒரு சாதாரண தீர்ப்புக்கு மீமாம்சா லாவெல்லாம் கொண்டு மீமாம்சா இன்டர்பிரிட்டேஷன் எப்படி பயன்படும்னு நமக்கு சொல்லி கொடுத்து, ஆகையினால இனிமே நீங்க ஜெனரல் இன்டர்பிரிட்டேஷன்னா மீமாம்சா இன்டர்பிரிட்டேஷனை எடுத்து பயன்படுத்துங்க அப்படின்னு நமது மாண்பமை உச்ச நீதிமன்ற நீதிபதி அவர்கள் ஒரு தீர்ப்புல எழுதியிருக்காங்க. அந்த நீதிபதி சிறந்த அறிஞராகினால அவர் எழுதினது சரியாக தான் இருக்கும். அவர் பெயர் திரு மார்க்கண்டேய கட்ஜு. அப்போ இப்ப வரைக்கும் அவர்களுடைய எண்ணம் எங்க இருக்குன்னா, கொஞ்சம் நீங்க அசந்தீங்கன்னா மனுஸ்மிருதியவே கொண்டு வச்சிருவாங்க. அதுக்கு தயாரா தான் இருக்கிறாங்க. இது அப்போ பிரிட்டிஷ் காலத்துல இப்படி பொதுவான சட்டங்கள் வந்த பிறகு கூட பர்சனல் லா என்பது அவரவர் மதம் சார்ந்த சட்டம் அப்படிங்கிறதுனால பெரும்பான்மை மக்களுடைய வாழ்வியல், சொத்துரிமை, திருமணங்கள் சார்ந்த சட்டமாக
ஸ்மிருதிகள் தான் இருந்தன. அப்ப ஸ்மிருதிகள்ல நீங்க 1973 ஒரு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இருக்கு. அதுல கூட பாக பிரிவினையில ஒரு பார்ப்பனர் அல்லாத ஒரு குடும்பத்துல அண்ணன் சாமியாரா போயிட்டாரு. அண்ணன் சாமியாரா போயிட்டாரு. திரும்பி சொத்து கேக்குறாரு. தம்பி வீட்டுல கடன் எல்லாம் அடைச்சிருக்காரு, கஷ்டப்பட்டிருக்காரு, கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்காரு எல்லாரையும். அவரால என்னது எல்லாம் நான் பண்ணேன், இப்ப இவரு சாமியாரா போனவர் சொத்து கேட்கிறாரு. பாக பிரிவினை வழக்கு நடக்குது. அதுல இதே இன்டர்பிரேஷன்ஸ் நடந்து உச்ச நீதிமன்றத்துக்கு வருது. உச்ச நீதிமன்றத்துல என்ன தீர்ப்பு சொன்னாங்கன்னா, அவர் சாமியாரா போகிற அந்தஸ்து உள்ள ஜாதியில பிறக்கல, ஆகையினால அவர் சாமியாரா போனதே செல்லாதுங்கிறதுனால அவருக்கு பாகப்பிரிவினைக்கு உரிமை உண்டு. அப்ப யாரு நீங்க நாட்டை ஆள்றதுக்கு அமைச்சர் ஆகிறதுக்கு தான் இல்ல, சாமியாரா போறதுக்கு கூட உரிமை இல்லை. இதை யாரு உறுதிப்படுத்துறாங்க? நீதிமன்றம் உறுதிப்படுத்து. இந்த ஜாதியை பயன்படுத்துறது ஸ்மிருதிகள் மூலமாக தொடர்ச்சியா இன்னைக்கு வரைக்கும் நடக்குது. இது ஒரு பக்கம். அடுத்தது இந்த ஜாதி எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பொறுத்து இந்த நாட்டினுடைய உயர் பதவிகளை கை கொண்ட சமூகத்தில் உயர்நிலை பெற்றிருந்த பார்ப்பனர்கள் எப்படி அவங்கள சுத்தி எல்லாம் அவங்க ஆட்களா கொண்டு வந்தாங்களோ, அவங்களோட போட்டி போடுறவங்க யாரு? யாரால கீழே இருந்து ஒருத்தர் திடீர்னு மேல இருக்கவரோட போட்டி போட முடியாது. பக்கத்துல இருக்கவங்க தான் போட்டி போட முடியும். நீதி கட்சியை தோற்றுவித்தவர்கள் யார்? அவங்க எல்லாருமே வசதி படைத்த முதலியார், நாயுடு, நாயர் குடும்பங்கள்ல இருந்து வந்தவங்க. அப்போ முதலியார், செட்டியார், நாயுடு, நாயர் இப்படிப்பட்ட குடும்பங்கள்ல இருந்து பணக்காரர்களாக அப்பயே பாரட்லா படிக்கிற அளவுக்கு வசதி இருந்தாங்க. அந்த வசதியோட இருந்தவங்க அவமானப்படுத்தப்படும் போதுதான் ஜாதியினுடைய தாக்கத்தை அவர்கள் உணர்ந்தார்கள். பார்ப்பனர்களை எதிர்த்து அவங்க இயக்கம் கண்டாங்க. சரி, அப்படி இயக்கம் கண்ட பிறகு இப்போ ஒரு அமைப்பு, ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல வேற ஒரு ஜாதிக்காரர் 2 பேர் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 2 பேர் என்ன செய்யறாங்க? மீதி பேரெல்லாம் நம்மளா இருக்கணும்னு பாக்குறாங்க. பார்ப்பனர் தானே இப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு, அவரை எதிர்த்து தானே நம்ம வந்தோம். அப்ப நம்ம அப்படி செய்யலாமா அப்படிங்கிறதுக்கு பதிலாக அவங்க செய்யலையா, நான் ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு தானும் அதையே செய்ததுதான் ஜாதியினுடைய இன்டாக்சிகேஷன் அப்படின்னு டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார். ஏன்னா அது நச்சு. அது நீங்க சிகரெட் குடிக்காட்டியும் பக்கத்துல இருக்கிறவரு குடிச்சுக்கிட்டே இருந்தா உங்க நுரையீரல்ல படிஞ்சிருக்கும் அப்படின்னு என்னை விட அண்ணன் டாக்டர் சோம இளங்கோவன் அவர்கள் நல்லா சொல்லுவார். அப்படி நம்ம மூளையில நாம வேண்டான்னு நினைச்சால் கூட சமூகத்தில் புகைந்து கொண்டே இருக்கிற ஜாதி நச்சு நம்ம மூளையின் படிமங்கள்ல இருக்கு, படிஞ்சிருக்கு. அது என்ன கீழ்மட்ட வரைக்கும் வருது. ஏன் ஒரு பறையர் வீட்டு பெண் ஒரு அருந்ததியர் வீட்டு பையனை திருமணம் செய்ய விரும்பியதற்காக அவங்க வெட்டப்பட்ட கதைகளும் நடக்குதே. ஒரு வன்னியர் வீட்டு பெண் ஒரு பறையர் வீட்டு பையனை திருமணம் செய்ய விரும்பியதற்காக 2 பேரும் கொல்லப்பட்ட நிகழ்வுகள் நடக்குதே. இன்னும் அதுக்கு மேல இருந்து வன்னியர் பெண்ணை இப்படி மாறி 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 இதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொலைகள்ல ஈடுபடாதவங்க யாருன்னா பார்ப்பனர்கள் தான். அந்த கருத்துல நம்ம அவங்கள பாராட்டணும். இததான் நம்ம கத்துக்கணும். ஏன்னா சர்வைவல்ங்கிறது அழித்து மட்டும் இல்ல, அறிவாலையும் சாதிக்கணும் அப்படிங்கிறது. ஏன் அவங்க அதனால பாதிக்கப்படுறது இல்லைன்னா, பார்ப்பன குடும்பத்தோடு ஒருவர் ஐக்கியமாக்கி விடும் போது அவரை அவங்க அப்படியே அரவணைச்சுக்கிறாங்க. அப்புறம் அவர் குடும்பத்தை மறந்துடுறாரு, அது வேற செய்தி. ஆனா ஓரளவுக்கு
அவங்க ஏத்துக்கிறதுனால சிறுபான்மையாக இருக்கிற பலருக்கு இந்த பழக்கம் உண்டு. ஏன் சிறுபான்மை சமூகங்கள்ல நீங்க கிறிஸ்தவராக மாறிட்டா நாங்க திருமணம் பண்ணிக்கிறோம், நீங்க இஸ்லாமியரா மாறிட்டா நாங்க திருமணம் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அதை சொல்லாமல் நீங்க இப்ப மாற வேண்டாம் அப்புறம் நாங்க மாத்திக்குவோம் அப்படிங்கிற வசதி பார்ப்பனர்களுக்கு உண்டு, அல்லது அந்த மனப்பக்குவம் அவர்களுக்கு உண்டு. ஆகையினால அவங்க அந்த ஆணவ கொலைகள்ல ஈடுபடுறது இல்லை. அந்த இடத்துல அறிவோட எப்படி அடுத்த கட்டத்துக்கு பயணம் பண்றதுங்கிறதுல அவங்க நடைமுறையில் வெற்றி கண்டவர்களாக இருக்காங்க. ஆனா நம்ம தான் அடுத்த இடத்துல இருந்து இது ஒன்றுதான் பெருமை அப்படின்னு நினைச்சு அத வாழ்க்கையை கொலைக்களமாக ஆக்கி கொண்டிருக்காங்க. அது ரொம்ப பெருமையா வேற, நான் தமிழன்டா அப்படின்னு. ஏப்பா ஒரு தமிழச்சிக்கு சொல்ல மாட்டீங்களா நீங்க? அப்ப நான் தமிழச்சி டி அப்படின்னு சொல்லணுமா? அது மரியாதையா தான் சொல்லிட்டு போவோமே, நாமெல்லாம் தமிழங்கப்பா அப்படின்னு சொல்லலாம்ல. இல்ல, ஏன்னு சொன்னா இந்த நான் அப்படிங்கிறதுலயும் அந்த டாங்கிறதுலயும் இருக்கிற ஆதிக்கம் என்னன்னா அடுத்தது ஜாதியோட அது வரும். அப்ப தமிழண்டாங்கிறதுல இருக்கிற பெருமையில இருந்து அடுத்து இறங்கி தன்னோட ஜாதி ஒட்டை சேர்த்து நான் இன்னார் அப்படின்னு சொல்ற பெருமையை, அந்த நச்சை அடுத்த தலைமுறையோட மூளையில இன்னைக்கு ஏத்திக்கிட்டு இருக்காங்க. அது எந்த வகையான இழப்புகளை மறக்கடிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இந்தியாவுல பிற்படுத்தப்பட்டோருக்கான வேலை வாய்ப்பு கொஞ்சம் கொஞ்சமாக மறுக்கப்படுது. அரசு துறைகள்ல, மத்திய அரசு நிறுவனங்கள்ல கிடையாது. ரிசர்வேஷன் போடவே இல்லைங்க. போஸ்டுக்கு இத்தனை சதவிகிதம் அறிவிப்பே கிடையாது, அறிவிப்பே இல்லை. அது சேலஞ்ச் பண்ணா கோர்ட் நோனோ அப்படிங்குது. 7.5% அரசு பள்ளி மாணவர்களுக்கு. அரசு பள்ளி மாணவர்கள் யார்? அந்த 7.5% ஒரு 0.5% பார்ப்பனர்கள் இருக்கலாம், 1%, 2% உயர் ஜாதியினர் கூட இருக்கலாம். மீதி அத்தனை பேரும் யார்? ஜாதியிலும் ஒடுக்கப்பட்டவர்களாக, பொருளாதாரத்திலும் நலிந்தவர்களாக இருக்கிறவங்க தான் அரசு பள்ளி மாணவர்கள். அந்த இடத்துல வர்ணமும் வர்க்கமும் கலக்கிற இடம். அந்த ரெண்டும் சேர்ந்து கிடைக்க வேண்டிய அந்த நீதியை வாங்கிறதுக்கு எவ்வளவு போராட்டம். இடஒதுக்கீட்டுக்கு எதிராக ஒரு வழக்கு நடக்குது, நீட் தேர்வுக்கு ஆதரவாக ஒரு வழக்கு நடக்குதுன்னு சொன்னா அந்த அரசை ஆதரிக்கிற வழக்கறிஞர்கள் பாத்தீங்கன்னா அவ்வளவு பேரும் இப்படி பல 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 பலன்னு நேத்துதான் பெயிண்ட் அடிச்ச பில்டிங் மாதிரி இருப்பாங்க. ஒருத்தர் கூடங்க அவங்க அந்த ஸ்கின் டிண்ட் கூட நீங்க பார்க்கலாம், டெக்ஸ்சர் பார்க்கலாம். அவ்வளவு வளமானவங்களை கொண்டு இறக்குவாங்க. நம்ம பக்கம் பாத்தீங்கன்னா முதல் தலைமுறையில் போராடி வந்த வழக்கறிஞர்கள், அந்த முதல் தலைமுறைக்கு மூத்த தலைமுறையாக வந்தவர்கள், போராட்டம் தான், போராடி போராடியே பெற்றவர்கள். கோர்ட்ல பார்க்கும்போது இந்த பக்கம் பேசப்படுகிற நியாயங்கள்ங்கிறது சமூகத்துக்கு, மனிதருக்கான நியாயமாகவும், அந்த பக்கம் பேசுறது மெரிட் அண்ட் எபிலிட்டிக்கான நியாயமாகவும், இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டாகவும் பேசப்படும். இந்த பக்கம் பேசுற நீதிங்கிறது எல்லோருக்கும் அது கிடைக்கணுங்க ஐயா. இன்னைக்கு அந்த பையனுக்கு ஒரு 0.5% கம்மியா இருக்கலாம், இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு 1% மார்க் கம்மியா இருக்கலாம். ஆனா வசதியும் வாய்ப்பும் கொடுத்தீங்கன்னா அவங்க ஒரு பெரிய சயின்டிஸ்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஒரு பெரிய ஆராய்ச்சியாளராக அவங்க வர முடியும், ஒரு சிறந்த மருத்துவராக அவங்க வர முடியும், ஒரு பெரிய பொறியாளராக அவங்க உருவாக முடியும். அப்படின்னு அந்த சமூக நீதியை சொல்லுகிறதுக்கு இந்த பக்கம் இருக்கிற வழக்கறிஞர்களை நம்ம பார்க்கலாம். அப்ப இது வளமைக்கும் ஏழ்மைக்குமான ஒரு போராட்டமாக நம்ம நீதிமன்றங்கள்ல பார்க்கிறோம். ஆனா இது வெறும் வளமையும் ஏழ்மையும் அல்ல, அதுக்கு பின்னால ஜாதியும் துணையாக நிற்கும். அப்போ இந்த ஜாதியையும் நீதியையும் இன்னைக்கு வரைக்கும் நீங்க ஆன்டிதீசிஸ் மாதிரி தான் பார்க்க வேண்டியது.
ஜாதி இருக்கும் மனதில் நீதி இருக்காது, அதுக்கு இடம் இல்லை. இத நீங்க இன்னைக்கு ஒவ்வொரு அரசியல் நிகழ்விலும் சமூக நிகழ்விலும் பார்க்கலாம். இத இன்னாருக்கு கொடுக்கணுமா? ஒரு கேள்வி கேளுங்க. எத்தனை பேர் முன்னேறி வந்தவர்களை பார்த்து இவனெல்லாம் எனக்கு தெரியாதா, இவங்க எப்படி இருந்தாங்கன்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு வன்மத்தோடு புலம்புகிற ஒவ்வொரு மனமும் ஜாதி வெறியால் பீடிக்கப்பட்ட மனம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன் வாழ்க்கையில எளிமையாக ஏழ்மையாக இருந்தவர்கள் முன்னேறக்கூடாதா? இன்னைக்கு இந்தியாவுல முக்கியமான அடுத்த கட்ட நகர்வுக்கு போறோம். என்னது? ஜாதிவாரி கணக்கெடுப்பு. இப்ப ஒரு அடுத்த கேள்வி வருது, என்னன்னா எத்தனை வருஷத்துக்குங்க இந்த ஜாதி வருது இல்லையா? இடஒதுக்கீடு. அநேகமாக அமெரிக்காவிலேயும் அந்த கேள்வி வரும், வந்திருக்கலாம். ஏன்னா அஃபர்மேட்டிவ் டிஸ்கிரிமினேஷன், பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன், அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் அப்படிங்கிறதெல்லாம் வரும்போது ஆஸ்திரேலியாவை போன்ற நாடுகளில் குடியேறிய இந்தியர்கள் அங்க இருக்கிற பழங்குடி மக்களுக்கு கொடுக்கிற சலுகைகளை பற்றி இப்படி பேசுவதை நான் கேட்டிருக்கிறேன். அவங்க மாடர்ன் லைஃப்க்கு வரணுங்க, ஏங்க வரணும்னு கேட்டேன். அவங்கள வச்சுக்கிட்டு முன்னேறவே முடியலீங்க. நீ முன்னேறதுக்காக பிறந்தான் இல்ல இல்ல, நீ முன்னேறினா முன்னேறிட்டு போ அப்படின்னா நான் வேகமா போற ரோட்ல அவங்க குறுக்க பூண்டு கிராஸ் பண்றானே, அவனுக்கு தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் இது அவங்க நாடு, அவங்க எங்க வேணா ஓடுவாங்க, நடப்பாங்க, படுத்திருப்பாங்க. இல்ல அவங்கள நாகரீகமாக்குறோம். நீங்க ஏன் நாகரீகமாக்குறீங்க? அவங்க பாட்டு குடிச்சிட்டு சந்தோஷமா இருந்தா இருந்துட்டு போகட்டுமே, அதுதானே அவங்க வாழ்க்கை, அப்படிதான் அவங்க இருந்திருக்காங்க. அப்படின்னா இத வன்மத்தோடு வேகத்தோடு பேசக்கூடிய இந்தியர்களை பார்க்கிறோம். அது போல அமெரிக்காவிலும் பேச்சு வரலாம். ஏன்னா இன்னைக்கு இந்தியாவுல அது வந்திருக்கு, பேசிக்கிட்டே இருக்காங்க. என்னங்க சுதந்திரம் அடைஞ்சு எத்தனை வருஷம் ஆச்சு? அந்த பக்கம் ஒரு 50, 53, இந்த பக்கம் ஒரு 20, 73 ஆண்டு ஆயிருச்சு. எப்படி 2000, 3000 ஆண்டு ஆக இருக்கிற ஒரு பிரச்சனைக்கு 73 ஆண்டுல நீங்க இன்னும் என்ன தீர்ப்பு சொல்லல? ஆகையினால எப்பங்க இது ஜாதி ஒழியும்? நீங்க இப்படி ஜாதி ஜாதின்னு இடம் கொடுத்துக்கிட்டே இருந்தா ஜாதி ஒழியாதுங்க. இப்படி பேசுற மேதாவிகள்லாம் இருக்காங்க. சரி, அப்ப அதுக்கு ஒரு மாற்று வேணும். கண்டிப்பா எந்த ஒரு மாற்று திட்டமும் ஒரு 50 ஆண்டுக்கு பிறகு மறுபரிசீலனைக்கு உள்ளாகணும்ல. நம்ம மட்டும் எப்படி அப்படியே வச்சுக்கிட்டு இருக்க வருது? அந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்லணும். அப்போ 50 ஆண்டுகளுக்கு மேல இது இருக்கு, 70 ஆண்டுகளுக்கு மேல இருக்கு. சில இடங்கள்ல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 100 ஆண்டுகளா இருக்கு. 100 ஆண்டுகள். அப்ப ஒரு நூற்றாண்டுல ஒரு திட்டத்தை நாம மறுபரிசீலனை பண்ணணுமா இல்லையா? அப்படின்னா பண்ணணும். எப்படி பண்ணுவீங்க? ஜாதி அடிப்படையில தான் கல்வி மறுக்கப்பட்டது, ஜாதி அடிப்படையில தான் இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது. அப்ப அதை மறுபரிசீலனை பண்ணணும்னா ஜாதி வாரியாக படித்தவர்களை கணக்கெடுக்கணும். ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடந்தால்தான் ஒவ்வொரு சமூகமும் எவ்வளவு பேர் படிச்சிருக்காங்க, எவ்வளவு பேர் என்னென்ன பதவிகள்ல இருக்காங்க. அப்ப இந்த சமூகம் உயர்ந்திருக்கு, இதுல 100க்கு 80 பேர் படிச்சிருக்காங்கன்னா அவங்க இனி பிற்படுத்தப்பட்டவர்கள் இல்லை. அறிவிங்க. இல்ல நாங்க பிற்படுத்தப்பட்டவர் பட்டியல வச்சிருக்கோம், ஆனா படிச்சவங்க வேலை பாக்குறவங்க கம்மியா இருக்காங்க, அவங்கள மிக பிற்படுத்தப்பட்டவர் மாத்துங்க. எஸ்சி பட்டியல், ஷெட்யூல் காஸ்ட் அட்டவணை இருக்கு, ஷெட்யூல் ட்ரைப் அட்டவணை இருக்கு. அந்த அட்டவணையில இருக்கவங்கள யார் எவ்வளவு படிச்சிருக்காங்க சொல்லுங்க. அப்படின்னா இன்றைக்கு இந்தியாவை ஆளுகிற பிஜேபி ஆட்சி, RSS படித்தோன்றலான ஆட்சி என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க மாட்டோம்னு சொல்றாங்க.
கடைசியா அட்டவணை சாதிகளுக்கு மட்டும் SC ST பட்டியலை எடுக்கிறோம், அவங்களுக்கு மட்டும் கணக்கெடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நாட்டினுடைய மிக பெரும்பான்மை எண்ணிக்கை எதுன்னா பேக்வர்ட் கிளாஸஸ். இந்த பிரச்சனையே பேக்வர்ட் கிளாஸஸ்க்கும் SC STக்கும் தான் வருது. அவங்களுக்கு தான் 10% அப்படியே அள்ளி கொடுத்துருவாங்களே உயர் ஜாதி ஏழைகள், அந்த அரிய வகை ஏழைகள்லாம் சொன்னாங்க. அப்படி கூட நம்ம சொல்ல வேண்டாம். ஆனா 10% எந்த கணக்கெடுப்புல கொடுத்தாங்க? என்ன மக்கள் தொகை கணக்கெடுப்பா? பர்சன்டேஜ் எப்படி முடிவு பண்ணாங்க? உச்ச நீதிமன்றம் உயர்கல்வி மருத்துவ உயர்கல்வியில இடஒதுக்கீடு கொடுத்த போது என்ன கமெண்ட் அடிச்சாங்க தெரியுங்களா? தீர்ப்புலயே சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்க உயர்கல்வியில எல்லாம் இடஒதுக்கீடு கொடுத்தா that will create intellectual pygmies. என்ன வார்த்தைங்க அது? இன்டலெக்சுவல் பிக்மீஸ். ஜாதி அடிப்படையில உயர்கல்வியில இடஒதுக்கீடு கொடுத்தா அது அறிவு குள்ளர்களை உருவாக்கும். ஆனா உயர் ஜாதி ஏழைகளுக்கு எண்ணிக்கை இல்லாம மார்க்கே ரொம்ப கம்மியா வச்சு இடஒதுக்கீடு கொடுத்தா உயரமானவர்களை உருவாக்குமா? அறிவில் உயர்ந்தவர்களை உருவாக்குமா? அந்த வழக்கு வரும்போது உச்ச நீதிமன்றம் இந்த கேள்வியே கேட்கல, ஸ்டே கொடுக்கல, அதெல்லாம் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிருச்சு. அப்போ ஒவ்வொரு இடத்திலும் செயல்படுகிற இந்த ஜாதிய மனதை நாம இன்னைக்கு அடையாளம் காண வேண்டியிருக்கு. சமூக வாழ்க்கையில, அரசியல்ல, ஆட்சி அதிகாரத்துல, நீதித்துறையில, தனியார் நிறுவனங்கள்ல, இப்படி ஒவ்வொரு துறையாக இன்னைக்கு நம்ம எடுத்து பார்த்தாதான் பல மல்டிநேஷனல் கம்பெனியில எல்லா சர்டிபிகேட்டும் கொடுக்கற மாதிரி கம்யூனிட்டி சர்டிபிகேட் கேக்குறாங்க. எதுக்கு? நீங்க என்ன இடஒதுக்கீடு வச்சிருக்கீங்களா? இல்ல உங்களுக்கு எதுக்கு கம்யூனிட்டி சர்டிபிகேட்? வேலைக்கு போறவர் கேட்க முடியுமா? கொடுத்துதான் ஆகணும். ஏன்? யாருக்கு எந்த ப்ராஜெக்ட் போடலாம், யார ஆன் சைட் அனுப்பலாம், யார ஆஃப் சீட்ல வைக்கலாம், யார பெஞ்சில உட்கார வைக்கலாம், யாருக்கு மேல 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 ரெவ்யூன்னு போட்டு டார்ச்சர் பண்ணி வேலையை விட்டு ஓட்டலாம். இதுக்கெல்லாம் இது தேவைப்படுது. அப்ப நம்ம எத்தனை துறைகள்ல இந்த ஆய்வுகளை செய்ய வேண்டியிருக்கு யோசிச்சு பாருங்க. அதை செய்தால்தான் நண்பர்களே எல்லோருக்கும் நீதி கிடைக்கும். சில பேர் சொல்றாங்கல்ல, அதனாங்க ஒரே குடும்பம் திரும்ப திரும்ப படிக்குதுன்னு. அட பாவிங்களா, ஒரே குடும்பம் ஒரே கூட்டம் இந்த நாட்டை 2000 வருஷமா ஆண்டுகிட்டு இருக்கு. இன்னைக்கும் உயர் பதவிகள்னு கணக்கெடுத்தா 80% பதவிகளை ஒரே சமூகம் கையில வச்சுக்கிட்டு இருக்கு. அதை பத்தி எல்லாம் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்துல இருந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு 10 குடும்பங்க அதிகபட்சம் போனா. அந்த 10 குடும்பம் இப்பதான் வந்திருக்காங்க. அவங்க அடுத்த தலைமுறை ஒரு IAS ஆபீசர், IPS ஆபீசர் பிள்ளைங்க அடுத்த தலைமுறை அப்படி வர்றத இவங்களால ஏத்துக்க முடியும். அது எப்படி அவங்க வரலாம், அது எப்படி அவங்க வரலாம், அது எப்படி அவங்க வரலாம் அப்படின்னா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு 10 குடும்பம் என்ன 17% இடஒதுக்கீடு இருக்கு. இந்த 10 குடும்பம் எத்தனை சதவீதத்தை எடுத்துக்கும் யோசிச்சு பாருங்க. பல பேர் தெரியாம அந்த மயக்கத்துக்கு ஆளாகிறவங்க இருக்காங்க. இந்தியா முழுக்க எடுத்துக்கங்களேன், ஒரு 500 குடும்பம் இருக்குமா? இந்த 500 குடும்பம் தான் ஒவ்வொரு ரெக்ரூட்மெண்ட்லயும் ஒவ்வொரு இடஒதுக்கீட்டுலயும் அந்த 17% இடத்தை 14% இடத்தை அவங்கதான் எடுத்துக்கிறாங்களா? அத்தனை குடும்பமும் சேர்ந்தா கூட 1% கூட நிறையாது. மீதி இருக்கிற இடத்துக்கு முழுமையாக ஆட்களை போட்டு இவங்க நிரப்புறது கிடையாது. IIT-கள்ல பேக்வர்ட் கிளாஸ்ல அதிக பேராசிரியர்களே கிடையாது பல இடங்கள். SC ST ரிசர்வேஷன் இத்தனை சதவிகிதம்னா அதுல 2% 3% தான் நிரப்புறாங்க. உச்ச நீதிமன்ற பதவிகள்ல எப்படி மத்தவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் இல்லைன்னு தலைமை வழக்கறிஞரே பேசியிருக்காரு. நீதிபதிகளாக தேர்ந்தெடுக்கும் போது உயர் ஜாதிக்காரர்களாக இருந்தால் மட்டுமே 45 வயசு 46 வயசு.
ஏன்னா அவங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போலாம். மற்றவர்களாக இருந்தா ஹைகோர்ட்லயே ரிட்டையர் ஆயிடணும், அவ்வளவுதான். அந்த வயசுலதான் தேர்ந்தெடுப்பாங்க. இப்படியான இந்த பிரிவுகளையும் பிளவுகளையும் ஒரு சமூகம் மனதுக்குள்ளே புதைத்து வைத்திருக்கிறது என்று சொன்னால் அந்த சமூகத்திற்கு எத்தனை ஆயிரம் ஆண்டு வரலாறும் பண்பாடும் மொழியும் பழமையும் இருந்தாலும் அது எப்படி முன்னேற முடியும்? எப்படி அது ஒன்றாக நம்ம இணைஞ்சு போனாதானே முன்னேற முடியும். தந்தை பெரியார் கேட்ட ஒரே ஒரு கேள்வியை சொல்லி நான் இந்த கருத்தரங்கத்தில் என்னுடைய உரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். கடவுள் நம்பிக்கை, கடவுளை எதிர்ப்பது அப்படின்னு தொடங்கல தந்தை பெரியாருடைய பயணம். என்னங்க பிரிட்டிஷ் ஆட்சி கிட்ட சீட்டு கேக்குறீங்க வேலைக்கு, அது பூரா நீங்களே போய் உட்கார்ந்துக்கிறீங்களே, இந்தியர்களுக்குன்னு கிடைக்கிற இடத்துல எல்லாருக்கும் கொடுங்க, வகுப்பு வாரி உரிமை கொடுங்க அப்படின்னு தான் தொடங்கியது. அதனுடைய மூலம் எங்கன்னு பார்த்துதான் அவர் கடவுள் மறுப்புல கைய வச்சார். அந்த இணைப்பை தந்தை பெரியார் அவர்கள் சாதியை ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த உரையில சொல்லி இருப்பாரு. மனிதனை மனிதன் பார்க்க கூடாது, தொடக்கூடாது, கண்ணில் படக்கூடாது, ஒருவன் தொட்டதை இன்னொருவன் தொடக்கூடாது, பார்த்ததை உண்ணக்கூடாது என்றெல்லாம் வேதம் வைத்திருப்பதை பார்த்த பிறகும் இந்த சமூகத்தை, இந்த நாட்டை கடல் பொங்கி அமிழ்த்து விடாமலும், எரிமலை பொங்கி எரித்து விடாமலும், சண்ட மாறுதத்தால் தூள் தூளாக்காமலும் விட்டு வைத்திருப்பதை பார்த்த பிறகும் கடவுள் என்ற ஒருவர் இருக்கிறார் என்றும் அவர் சர்வ தயாபரன் என்றும் நம்புவதற்கு இடம் இருக்கிறதா என்று கேட்கிறேன். இந்த வேதங்கள் நடக்கிற இதனை காப்பாற்றி வைத்திருக்கிற இந்த அமைப்புக்கும் கடவுள்களே காவலர்கள். அந்த கடவுள்களை காப்பாற்றுவதே மதங்கள். அதை எப்படி ஒழிப்பது? புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்களுடைய சொற்களில், சாதி மத பேதங்கள் மூட வழக்கங்கள் தாங்கி நடந்து வரும் சண்டை உலகிதனை ஊதையில் துரும்பு போல் அலைக்கழிப்போம், பின் ஒழித்திடுவோம், புதியதோர் உலகம் செய்வோம், பேதமிலா பெரு உலகிற்கு பேசு சுயமரியாதை உலகென்று பெயரிடுவோம் என்று சொன்னார். அப்படி இந்த சாதி மத வேதங்கள் தாங்கி நடக்கும் இந்த சமூகத்தில் நீதியை நிலைநாட்ட ஒரு புதிய போரை நாம் தொடங்க வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். அதற்கான பணிகளை செய்வோம். நன்றி, வணக்கம்.